வணக்கம். இது நம்மளுடைய இன்னொரு செல்லம் மகோகனி. இது ஒரு சின்ன ஒரு ஆய்வு செஞ்சுருக்கோம். ஆக்சுவலி நம்ம இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, மகோகனி வந்து இது கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகமாக இருக்கிற சுண்ணாம்புல ப்ளஸ் களிமண் கொஞ்சம் ஒரு மாதிரி மண் கொஞ்சம் இருவலான மண். சரியா? அப்போ போடும்போது அவங்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே நிறைய கொஞ்சம் பீடிங் பண்ணிகிட்டே இருந்தாலும் மற்றதுனாலும் நம்ம வந்து கொஞ்சம் வளர்த்துடலாம் அப்படின்ற மாதிரியான தகவலால் நம்ம எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு வனத்துறையில் தான் வாங்கினது, ஃபாரஸ்ட்லேருந்து தான். பட் இது நல்லா போல் ஆக்சுவலி அது அந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறதுக்கு இந்த கால். பார்த்திங்கன்னா மரங்களுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 2.5 வருஷம் 3 வருஷம்னாலும் இது வந்து நல்ல கனம் நல்லா இருக்கணும், உயரம் நல்லா போகும். தேக்கை விட மகோகனி நல்லா உயரம் போகும். வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மரம் பட்டுன்னு பார்த்தோன்னா மரம் வந்து சாஞ்சி போச்சு. ஓகேங்களா? இது ஏன் வந்து சாயுது அதான் நம்ம ஆய்வு செய்வோம். ஏன் சாயுதுனாக்கா இது வந்து களிமண். ஓகேங்களா? இதுதான் நான் இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணது. ஆராய்ச்சின்னா நம்ம டீம், நம்ம ஃபாரஸ்ட்டு, வேளாண் துறை அவங்கெல்லாம் பேசி பண்ணது. இது பார்த்திங்கன்னா இது வந்து களிமண். ஓகேங்களா? இந்த களிமண் வந்து இருகலாக இருக்குது பாருங்கள். ஸோ இது இருகல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இது வந்து வெயிட் அதிகமாகும்போது, வளர்ச்சி ஆகும்போது இதனுடைய காற்றோட்டம் வந்து கம்மியாக இருக்குது. காற்றோட்டம் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து வேறுன்னு முடியல. மகோகனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேர் வந்து நேராக போகும், கூர்மையாக நேராக போகும். ஸோ அது வந்து நல்ல லூஸு சாயில் சொல்லுவாங்க, நல்ல உலர்ந்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ எவ்வளோ கடினமாக இருக்குது சாயில், வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இது வந்து இது நம்ம மேலே தேக்கெலாம் நம்ம பார்த்தோம், நம்ம சேனலில் வந்து ஃபார்மில் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் கரிசல் மாதிரி கொஞ்சம் லூஸ் மண். சரி, இது ஒரு சின்ன இது வந்து மிஸ்டேக் தான் சொல்லலாம். இன்னொன்று, இது இங்கே போட்டதுக்கு காரணம் நல்ல தண்ணியில் நல்லா இருக்கும் மகோகனி. பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ மழை தண்ணி இருந்தாலும் தாங்கும். அதுக்காக தான் இதை ஆய்வு செஞ்சு முதல்ல இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சது. ஆனால் இப்போது வந்து ஒரு மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பகுதி இது ஒரு கிட்டத்தட்ட நிறைய மரம், கிட்டத்தட்ட ஒரு 500-600 மரம் வந்து கேஷுவாலிட்டி வந்து வீணாகிடுச்சு. அது வந்து மழை ரொம்ப நேரம் தேங்கந்து செங்கல் புயலப்போ வந்ததுனால நிறைய இங்கே போயிடுச்சு. பட் இப்போது வந்து என்ன பண்ணோன்னா, இது பார்த்தோன்னா இது வெயிட்டை வந்து அசைக்கவே முடியல ஆக்சுவலி பாருங்கள். ஸோ என்ன ஆகுது, இது வந்து அதனால் வேறே ஊன முடியல. கோவிந்தா. ஓகேவா? இதை பார்த்தோன்னா கீழே பார்த்தீங்கன்னா வேர் வந்து உள்ள நல்ல எவ்வளோ ஹார்டாக இருக்கு மண். ஸோ இது வந்து மரம் தடிமல் பெரிய அளவு இல்லை. ஓகே, இதான் என்னது 2.5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நல்ல வளர்ச்சி வரணும். இப்போ என்னுடைய கைக்கே வந்து வரல. இது வைக்கிறேன். ஸோ நம்ம மக்கள், நம்மளுடைய தமிழக மக்கள், நம்ம யாராக இருந்தாலும் இது மூலமாக மகோகனி வந்து நல்ல லூஸ் சாயிலாக இருக்கிறது மட்டும் பண்ணுங்கள். கொஞ்சம் கடினமான சாயில் மேபி ஒரு டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட்டு வந்து 1 or 2 டைம்ஸ், ஒரு டைம் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பதப்படுத்திட்டு, இல்லை ஒரு 6 மாதத்துக்கு கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் ஒரு மாதிரி 2 சாயில் டெஸ்ட் எடுத்து பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது ஒரு சின்ன லேர்னிங். இது ஒரு பெரிய லேர்னிங் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கொஷினாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இதை வந்து அடுத்த நிலைமை கொண்டு போகலாம் அப்படின்றது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வளர்ச்சி வந்து ஒழுங்காக இல்லை. ஸோ அதை எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே, மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம், மண் வளத்தை காப்போம். நன்றி.